உணர்வு நிலையில் இருந்துவிடு. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்முடைய இயல்பில்தான் நாம் வாழ்கின்றோமா என்பதை உணர்வுடன் சிந்தித்தாலே நம் வாழ்வு சொர்க்கமாக மாறிவிடும். 5 அறிவு கொண்ட மிருகங்கள், பறவைகள் எல்லாம் உணர்வு நிலையில் இருக்கின்றன. ஆனால் மனிதரான நாம் உணர்ச்சி வயப்படுவதே வாழ்வாக வாழ்கின்றோம். அக்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இயல்பான உணர்வு நிலையில் இந்த பேரண்டத்தை உணர்ந்து தன் சுற்றத்திற்கு அரணாக இருந்து வந்தார்கள். அதனால் மக்களின் வாழ்வும் போக்கும் இயல்பாக உணர்வு நிலையில் இருந்தது. நம்முடைய உணர்வு நிலையை நாம் இழக்க காரணம் என்ன? அதற்கு முதல் காரணம் விஞ்ஞானம்தான். இப்போது நாம் வாழும் வாழ்வானது இங்கு நாம் எதையெல்லாம் விதைத்தோமோ அதையே நாம் அறுவடை செய்யும் வாழ்வாக இருக்கின்றது. நாம் செய்த நல்வினையோ தீவினையோ எதுவாக இருந்தாலும் அதனை நாம் அனுபவித்தாக வேண்டும். அந்த தொடர் வினைகளில் இருந்து மீள்வதற்குத்தான் இப்போதைய நம்முடைய வாழ்க்கை. அதற்கு நாம் உணர்வுடன் நின்று எங்கும் எவரையும் பாதிக்காத வாழ்வை வாழ வேண்டும்.